அன்பு நண்பர்களே, ஆண்டவர் தம்முடைய கிருபையை பல்வேறு முறைகளிலே அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் பகிர்கின்றார். அவருடைய கிருபையில் நாம் பங்கெடுக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை முறையை கிருபையின் வாழ்வாய் அவர் வடிவமைக்கின்றார். நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய திருச்சபைகளிலும் சமூக ஈடுபாடுகளிலும் நம்முடைய கிருபையின் அந்த ஈடுபாட்டினால் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சமூகங்கள்லாம் ஆண்டவருடைய கிருபை வழிந்தோடுகின்ற வாய்க்கால்களாய் இந்த கிருபையை பிரதிபலிக்கின்ற தோட்டங்களாய் அவர் மாற்றுகின்றார். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் சீடர்களோடு கூட நடந்து சென்றவர் இப்பொழுது மேல் வீட்டறையில் அந்த பஸ்கா விருந்திற்காக அமர இருக்கின்றார். அறை ஆயத்தமாகிறது. ஆனால் ஒருவருக்கொருவர் நாங்கள் யார் பெரியவங்க, ஏனியில் அந்த கௌரவ பிரச்சனையில் நாம் யார் முன்னுக்கு மேலே போகலான்லாம் அப்படி பேசுகிற அந்த வாக்குவாதங்கள் வருகின்ற நேரம் அகந்த எல்லா இடமும் நிரப்புகிறது அறையெல்லாம். ஆனால் ஒன்று, அந்த நாட்களில் அந்த நாட்டில் பலஸ்தீன நாட்டில் அவங்க பொதுவாக வெயில் வெப்பமாக இருக்கிற நேரங்களிலும் அந்த திறந்த மிதியடிகளை காலில் அணிந்து நடக்கிறதுனால நிறைய காலிலெல்லாம் நிறைய தூசி இருக்கும். சில நேரங்களில் காலில் காயங்கள், வடுக்கள், பாதங்களில் கீறல்கள் எல்லாம் இருக்கும். கால்களை ஆனால் விருந்துக்கு முன்னால் கால்களை கழுவி அமர்கின்ற பழக்கம் உண்டு. அந்த கால்களை கழுவுகிறது அதுலேயும் இந்த நிமிஷத்தில் அவங்க வாக்குவாதம் பண்ணுற நேரத்தில் ஒரு பிரச்சனை தான். பொதுவாக இது செய்கிறது அந்த சமூகத்தில் இந்த மேல் கீழ் என்ற அந்த அமைப்பு நிறைந்த சமூகம், ஹியரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் அவங்க லைஃப் ஸ்டைல். அதில் தாழ்வில் கீழே இருக்கிறது அடிமைகள். அதிலும் வெளிநாட்டு அடிமைகளை தான் கால் கழுவுவதற்காக அமர்த்துவாங்க. இப்போது இயேசு சுவாமி எழும்புகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு வேளை எங்களுடைய ஆண்டவர் ஒரு சிறப்புரை ஆற்ற போகிறாரோ, இல்லை என்றால் ஒரு அற்புதத்தை தான் செய்ய போகிறாரோ என்று பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் அந்த ஆண்டவர் ஆசிரியர் என்கிற இந்த இதிலேருந்து கீழே வருகிறார். கால்களின் பக்கத்தில் மண்டிவிட்டு தூசியை ஆசான் தூசியை துடைப்பது எப்படி என்று பேதுரு கேட்கிறார். அதனால் நான் இதை அனுமதிக்க முடியாது என்றார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு புரியலை, அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். நீங்கள் என்ன செய்கிறேன், நான் யார் எதை செய்கிறேன் என்று அறிந்து கொள். நான் இதை நீ செய்ய அனுமதிக்கலைன்னா உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. கிருபையின் வாழ்வு உங்களுக்கு பங்கு வேண்டும் என்று அழைப்பை கொடுக்கிறார். பங்கு எடுக்கிறதுனால் நீங்களும் உங்கள் வாழ்வும் கிருபையின் வாழ்வாக மாறிவிடும். அதற்காகத்தான் என்கிறதை சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது கொஞ்சம் முன்னாலே ஆண்டவர் யோவான் சுவிசேஷம் 13:1 ராஜ்யமெல்லாம், சிங்காசனங்கள், துரைத்தனம், அதிகாரங்கள் எல்லாம் அவர் கரத்தில் பிதாவானவர் கொடுத்திருக்கிறார் என்கிறதை உள்ளத்தில் அறிந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கலாம். அது அவருடைய முகத்திலும் அவருடைய செயல்பாடுகளிலும் தெளிவாய் தென்படுகிறது. இவ்வளவு எல்லாவற்றுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் ஏன் பாதங்களை கழுவ வேண்டும் என்று கவனிக்கிறார். அவர் யார், எதை செய்கிறார் என்று அறிய ஆசைப்படுகிறார். பேதுரு சொல்கிறார், என் கால்களை மட்டுமில்லை, என் கரங்களையும் என் சரீரத்தையும் கழுவுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு சாமி சொல்வார், குளிக்கிறவன் அல்லது முழுவதும் சுத்தமாக இருக்கிறவனுக்கு எல்லா இடம் கழுவணும்னு இல்லை என்று சொல்லுவார். அதன் அர்த்தம் என்னென்னா, நீங்கள் என்னோடு கூட இந்த வாழ்வில் ஆண்டோடைய ஆளுகையில் அதனுடைய பணிகளில் ஈடுபடுகிறவர்கள் ஒவ்வொரு நாளிலும் முழுக வேண்டும், சுத்தமடைய வேண்டும், தூய்மையாகணும். நான் இப்பொழுது காலை கழுவுகிறோம் என்று அதை தெளிவுபடுத்துவார். ஆனாலும் சொல்லுவார், எல்லாரும் சுத்தமாக இல்லை. அவர் யூதாசை ஒரு வேலை சுட்டி இருக்கலான்னு பார்க்குறாங்க. பேதுருக்கு பின்னால் தான் ஞாபகம் வந்திருக்கும். அந்த 13 அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வரும் பொழுது பேதர் துணிச்சலாக சொல்லுவார், நான் உம்மோடு கூட மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு. இயேசுவாமி சொல்ல, இல்லை, உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு இரவு செய்வல் 2 முறை கூடுறதுக்கு முன்னால் நீ 3 முறை மறுதளிப்பாய், என்னை அறிய மாட்டேன்னு சொல்ல போகிறேன். பேதுரு அதையெல்லாம் மனதில் எடுத்திருக்கலாம். முழுமையாய் என்னை தூய்மையாக்கும் என்று தன்னுடைய வாழ்வை மற்றொரு முறை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவருடைய கிருபையின் வாய்க்கால்களாய் நம்மை வடிவமைப்பதில் முக்கியமாக ஆண்டவர் செய்கிறது நம்மை தூய்மைப்படுத்துதல். நாம் இங்கே இருக்கிறோம், எந்த பகுதியை ஆண்டவரத்தில் மறைச்சி வைத்திருக்கிறோம். அதுபோன்று அந்த யூதாஸ் பந்தியிலிருந்து விலகி போன பிறகு ஆண்டவர் மீண்டும் உட்கார்ந்து பேசுவார். இப்போ நான் அவர் காட்டி கொடுக்க போகிறார்கள், இப்பொழுதிலிருந்து
குமாரன் அதிகமாய் மகிமைப்படுகிறார், பிதாவும் மகிமைப்பட போகிறார் என்று சொல்கிறாங்க. அவர் பிறக்கும் பொழுது தொடர்ந்து அவரில் பிதாவின் மகிமை வெளிப்பட்டது என்று யோவான் 1:18 குறிப்பிடப்பட்டிருக்கும். அவருடைய மகிமை ஒவ்வொரு நாளிலும் விளங்கி கொண்டு தான் இருந்தது. என்ன அந்த மகிமை? அது ஒரு பிரகாசம் அல்ல, அது ஒரு கௌரவமான ஒரு இது இல்லை, ஒரு ஏதோ ஒரு வெளிப்படுத்தல் அல்ல. அது அவருடைய கிருபை நிறைந்த அன்பின் சேவைகளில் வெளிப்படுகின்ற அவருடைய அந்த அந்த சேவை, அன்பினால் வருகிற சேவை அல்லது கிருபை ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அதுதான் மகிமை. The glory is nothing but the self-giving love. தன்னையே கொடுக்கின்ற அந்த அன்பு, அது ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஆஃப் லைஃப், டெய்லி லைஃப்லும் அது கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அண்ட் நிறைவு கல்வாரி சிலுவையிலே வரப்போகிறது. தான் எதற்காக அனுப்பப்பட்டாரோ பிதாவை மகிமைப்படுத்துகிறது, கீழ்ப்படிந்த அவருடைய சித்தத்தை செய்கிறது, சேவைகளில் அதை வெளிப்படுத்துகிறதுங்கிறதை அதை நிறைவேற்றுவதற்கு போக வேண்டிய நேரம் வந்தது என்று தான் இதை செய்தார் என்று அந்த தொடக்க வசனங்களில் நம்ம மீண்டும் பார்க்கிறோம். யோவான் 13 அவர் சிலுவையில் இந்த நிறைவு மரணத்தை சந்திக்கின்ற நிமிடங்களில் அவர் தன்னை முழுமையாய் கொடுக்கின்ற, தன்னையே அர்ப்பணிக்கின்ற அன்பை தெளிவாய் உலகத்திற்கு, தலைமுறைகளுக்கென்று வெளிப்படுத்துகின்றார் அல்லவா? அந்த அந்த தன்னை கொடுக்கின்ற அன்பில், அவருடைய மகிமையின் நிறைவில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒருமித்து செயல்படுகின்ற அந்த ஒன்றிப்பை நம்ம பார்க்கலாம் அல்லவா? அதனாலே தான் ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுவார், நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள், இந்த வாழ்வு முறையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கட்டளை தான் லைஃப்பில், ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்ததைப் போல. 34வது வசனத்தில் சொல்கிறேன், நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டோடைய ஆளுகைக்குள்ளால, அந்த ஆண்டோடைய கிருபையில் பங்கெடுக்கிறதுனால தூய்மையடைந்து அவருடைய மகிமை, இந்த மாதிரி தம்மையே அர்ப்பணிக்கின்ற அன்பின் அந்த செயல்களில், அந்த மகிமையில் பங்கெடுக்கும் பொழுது நாம், நம்முடைய இல்லங்கள் எல்லாம் அந்த கிருபையின் வெளிப்பாடுகளாக மாறுகின்றன இல்லவா? இதை முதல் திருச்சபையில் தொடர்ந்து அவர்கள் கண்டார்கள். வீடுகளில் கூட நாங்கள் சேர்ந்து ஒன்றாய் வந்தார்கள், தேவைகளை சந்தித்தார்கள். அவங்க ஆண்டோடைய பாதத்தில் அவங்க அமர்ந்து தொடர்ந்து அந்த தெய்வ ஆளுகையின் ரகசியங்களை அறிய வாஞ்சை காட்டினார்கள், ஜெபித்தாங்க. முக்கியமாய் அவங்க என்ன செய்தாங்கங்கிறதை பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் கொரிந்து சபைக்கு நினைவுபடுத்துகிறார். 1 கொரிந்தியர் 11:20 வருகிற பகுதியில் முக்கியமாய் அந்த 29வது வசனத்தில் பார்க்கும்போது ஒன்றை நினைவுபடுத்துகிறார். நீங்கள் எல்லாத்தையும் நிதானித்து நீங்கள் பந்தியில் பங்கெடுங்க, விசேஷமாய் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து பாருங்கள். ஏன் இந்த சரீரத்தை சுட்டி காட்டுகிறார்? 1 கொரிந்தியர் 12 அடுத்த அதிகாரத்தில் நாம் எல்லாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம் சொல்லிட்டு அன்றைக்கு மேல் வீட்டறையில் ஆண்டவர் என்ன செய்தாருங்கிறதை ஞாபகப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 11 அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்ததை பிட்டு கொடுக்கிறார். என்ன இது? துரோகத்தின் மத்தியில் அப்பத்தை உடைத்து விட்டு பிட்டு கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஆண்டவர் துன்பம், நெருக்கம், துரோகம், நிராகரிப்பின் நடுவில் தன்னுடைய சரீரத்தை தான் சரீரம் அப்படியே உடைக்கப்படுவதற்கென்று வாழ்க்கையில் அனுதின வாழ்வில் அதை ஒப்பு கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டு அந்த அன்பில் கிருபையில் பங்கெடுக்கிறவர்கள் ஆசீர்வாதமாக மாறினாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய். அதுதான் அவருடைய சரீரம், விற்கப்பட்டு பிறர் வாழ்விற்கென்று வழங்கப்படுகின்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். புரிந்து கொள்கிறது கொரிந்தியர்களுக்கு. அவங்க வழக்கத்தில் இந்த ஆதி திருச்சபையில் இருந்த மாதிரி தொடங்கினாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து வருவாங்க, எல்லோரும் பகிர்ந்து கொண்டாங்க, எல்லோரும் ஆண்டடி சமூகத்தில் அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்றதில் ஆசைப்பட்டாங்க. இப்போது கொரிந்து சபையில் முதலாவது பணக்காரங்க, வசதிகளங்க அவங்க சாப்பாடு தனியாக உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏழைகள், பிறர் முடியாதவர்கள் ஒதுங்கி கொள்கிறார்கள். பிரிவினைகள் வருகிறது. அவங்க ஒருவருக்கு ஒருவர் பரிவு காட்டல, ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்தினாங்க. விசேஷமாக ஏழை எளியவர்களை அவமானப்படுத்தினாங்க. அவங்களுக்குள்ளால ஒற்றுமை இல்லை, உடைவுகள் வந்தன. உங்களுடைய சரீரம் அது எது?
ஆண்டவருடைய சரீரமாக நீங்கள் உங்களுடைய திருச்சபை அல்லது அந்த சமூகம் இருக்க வேண்டியது எப்படி இருக்கிறீங்க என்று ஆராய்ந்து பாருங்கள்ங்கிறதை பரிசுத்த பவுல் நினைவுபடுத்துகிறார். ஆண்டவருடைய விருந்தில் நாம் பங்கெடுக்கும் பொழுது இதை கொஞ்சம் கூட நாம் அதிகமாய் உணர்ந்து கொள்கிறோம் இல்லையா? அந்த பந்தியில் ஆண்டவர் தொடர்ந்து செய்வார். அந்த ரசத்தை எடுத்துக்கொண்டு இது பாவ மன்னிப்புக்கென்றும் இந்த புது வாழ்வை கிருபையின் அந்த அனுபவத்தை இன்னும் சுதந்திரித்து கொள்ள புதிய ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதனுடைய அதை நினைவூட்டுகிற பாத்திரம் என்று காட்டுவார். எங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொல்லுவார். அதாவது தீர்க்கர்கள் மூலமாய் ஆண்டவர் சொன்னார்கள், இயேசுசாமி மூலமாக ஒரு புதிய உடன்படிக்கை இனிமேல் ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களில் வாசம் செய்து தம்முடைய ஆலோசனைகளை தம்முடைய தொடர்ந்த வார்த்தைகளை நமக்கு ஒவ்வொரு நாளிலும் கொடுக்கும்படி ஒரு புதிய ஒப்பந்தத்தில் நம்மளை அழைக்கிறார். அதை காட்டுகிறது தான் இந்த பாத்திரம் என்று இயேசுசாமி சொன்னது இந்த ஞாபகப்படுத்துகிறாங்க. அதனால் நாம் தொடர்ந்து குடும்பங்களிலே கூடி வருவோம், ஒன்றித்து நிற்போம். ஆண்டவர் எப்படி தன்னுடைய சரீரத்தை நமக்காக கொடுக்கிறாருங்கிறதை உணர்ந்து அந்த சரீரமாய் ஒருவருக்கொருவர் நாம் கொடுக்கப்படுகிறோம் என்கிறதை உள்ளத்தில் எடுத்துக்கொள்வோம். அந்த இரத்தத்தில் ஆண்டோடைய சரீரத்தில் அல்லது இரத்தம்னு வாழ்க்கை, ஆண்டோடைய வாழ்க்கையில் அந்த ஒப்பந்த வாழ்க்கையில் நாம் பங்கெடுப்பதில் நாம் வாஞ்சையோடு கடந்து வந்தால் நம்முடைய குடும்பங்கள் தொடர்ந்து சமூகத்தில் தொடர்ந்து நாம் ஆண்டோடைய கிருபையின் வாய்க்கால்களால் பூங்காக்களாய் நாம் மாறுவோம். ஜெபிப்போம். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய கிருபையிலே பங்கெடுப்பதற்கு கிருபையின் வாழ்வாய் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் வடிவமைப்பதற்கு தடையாக இருக்கிறது ஏதோ மறைத்து வைக்கிறோம், எதையாவது மறைச்சி வச்சுருக்கோன்னா அந்த சமயத்தில் அதை ஓப்பனாக திறந்து நாம் சொல்லலாம். ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்துகிறார். நம்மை பிறருக்காக வழங்குகின்ற அந்த அன்பு அந்த மகிமை வெளிப்படும்படியாய் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து கிருபையின் வாய்க்காலாய் நம்மை வடிவமைப்பதில் அதை செய்ய விரும்புகிறார், மகிமையை பகிர விரும்புகிறார். கொடுப்போம். இப்போது நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய திருச்சபைகள், அது இந்த இயேசுசாமியை சுற்றி இருக்கின்ற ஒரு மேஜையாக கிருபையிலே நாம் பங்கெடுத்து ஒருவர் சமநிலையிலே பாராட்டி சமநிலையிலே ஒருவர் கவனித்து நாம் வாழ்கிறோமா? இல்லை ஆண்டவருடைய பிரசன்னத்தை மறுக்கின்ற ஒருவர் தாக்குகின்ற பிரித்து நிற்கின்ற கூட்டமாக இருக்கிறோமா? கிருபை நிறைந்த ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய கிருபையின் பூங்காக்களாய் கிருபையின் வாய்க்கால்களாய் எங்களை மாற்ற விரும்பி எங்களோடு பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்களுடைய வார்த்தைகளிலே நம்முடைய ஆறுதல் பிரதிபலிக்கட்டும். எங்களுடைய செயல்களிலே நம்முடைய இரக்கம் விளங்கட்டும். எங்களுடைய வாழ்வு முழுவதும் நம்முடைய அன்பின் நற்சான்றுகளாக அமையட்டும், மகிமைப்படும். இயேசு மீட்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமென்.